தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? பைபிள் எடுத்தாதான் தெரியுமா? சரி, எடுத்துட்டே வாசிங்க. பைபிள் எடுத்து வாசிக்கும் போது வசனத்தை சொல்லி வாசிங்க, இருப்பிடத்தை சொல்லி வாசிங்க. ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். அல்லேலூயா. முந்தின சீருக்கு திரும்புவீர்கள் என்று சொல்லி முதலாவது ஒரு காரியத்தை குறித்து தியானித்தோம். எந்த காரியம்? இயேசு சொன்ன ஒரு ஓமை, இளையகுமாரனுடைய கதை. இளையகுமாரன் தன் தகப்பனிடத்துல இருந்து ஆஸ்தியெல்லாம் பெற்றுக்கொண்டு அவன் தூரமாய் போய் துன்மார்க்கமா ஜீவித்து அந்த ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டு அவன் திரும்ப அவன் தகப்பனிடத்துல வந்த பொழுது தேவன் தன் தகப்பன் அவனுக்கு தன் முந்தின சீரை அவனுக்கு என்ன செய்தான்? கொடுத்தான். அவன் இழந்து போனதெல்லாம் திரும்ப அவனுக்கு என்ன செய்தான்? கொடுத்தான். அவன் அழுக்கடைந்த உருவத்துல கிழிந்து போன வஸ்திரத்தோடு அவன் திரும்பி வந்த பொழுது அவன் தகப்பன் அவனுக்கு புது வஸ்திரத்தையும் விலை உயர்ந்த வஸ்திரத்தையும், கைகளுக்கு மோதிரம், காலுக்கு பாவரட்ச, அது போக அவன் பாவத்துல அக்கிரமம் செய்து அவன் தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தூரமாய் போன பொழுது அவனுக்கு பன்றி தின்ற தவிடு கூட கிடைக்காத நிலையில, அதனால் தன் வயிற்றை நிரப்ப அவன் ஆசையா இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவனுக்கு அது கிடைக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலை தகப்பனிடத்துல திரும்பி வந்த பொழுது அவன் சொல்றான், தகப்பனிடத்துல வேலைக்காரர்களுக்கு அநேகருக்கு பூர்த்தியான ஆகாரம் இருக்கு என்று சொல்லி. ஆனா அவன் தகப்பனிடத்துல வந்த பொழுது அவனுக்கு கொழுத்த கன்றை அடித்து தகப்பன் அவனுக்கு பெரிய விருந்து பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் தேவனிடத்துல திரும்பி வரும் பொழுது, கர்த்தரிடத்துல திரும்பி வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு முந்தின சீரை திரும்ப தர போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பாவத்தை செய்து அக்கிரமம் செய்து நீங்கள் தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். தேவனை விட்டு தூரமாய் போன நீங்க இன்னைக்கு திரும்பி வாங்க. ஆண்டவர் அதைத்தான் சில வசனங்களில வாசித்தோம். எரேமியா 4:1, 15, 19, 14, 6. அது திரும்ப ஒரு நாள் வாசிக்கலாமா? எரேமியா 4:1 வாசிங்க. எரேமியா 4:1. நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்துல திரும்பி வாங்க. அல்லேலூயா. நீ ஆண்டவரிடத்துல திரும்பி வாங்க. இன்னைக்கு நிறைய பேரு சர்ச்சை விட்டு தூரம் போனாலும் முதலாவது நீங்க சர்ச்சுக்கு வரணுங்கிறத அந்த எண்ணத்தை விட தேவனிடத்துல திரும்பி வரணுங்கிற மனதுல நீங்க திரும்பி வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தேவனிடத்துல திரும்பி வரும்பொழுது கர்த்தர் உங்களை அதுல நிலைநாட்டுவார். ஆகவே சொன்ன திரும்புறதற்கு மனதா இருந்தால் நீ என்னிடத்துல திரும்பி வா. அடுத்தது 15, 19. நீ திரும்பினால் உன்னை சீர்படுத்துவேன். சீர்படுத்துவது என்பது முந்தின ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது மட்டுமல்ல, நமக்குள் இருக்கிற குறைகள் கரைகளை அகற்றி, நாம பாவத்துல அக்கிரமத்துல இருந்தோம், ஆண்டவரிடத்துல திரும்பி மனம் திரும்பி வந்தோம், நம்முடைய பாவத்தை உணர்ந்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்தபடினாலே ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய கரைகளை பாவ கரைகளை எல்லாம் அகற்றி நம்முடைய கழுவி சுத்திகரித்து இன்னைக்கு நம்மை அவருக்கு முன்பாக பரிசுத்தவானாக நீதிமானாக நம்ம நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ திரும்புறதுக்கு உனதான் ஏண்ட திரும்பு. நீ ஏண்ட திரும்பினா நான் உன்னை என்ன செய்வேன்? சீர்படுத்துவேன். அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற குறைகளை சரிபடும். நிறைய சொல்லுவாங்க, நான் சபைக்கு வரணும்னு நினைக்கிறேன், சர்ச்சுக்கு வரணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் சில பழக்கம் என்கிட்ட இருக்குது, அதனால நான் விட்டுட்டு வரமா. சில காரியங்களை நம்மளால முடியாது. சில பழக்க வழக்கங்களையோ சில அதாவது நம்முடைய இருக்கிற சில பாவ காரியங்களையோ விட முடியலனா, விட முடியக்கூடிய காரியங்களை நீங்க விடணும். உங்களால எது முடியுமோ ஆண்டவருக்கு தெரியும். இது வேணால முடியும் தெரியும். முடியாதத
நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவர் உதவி செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விட முடியாததோடு போராடாதீங்க. விட முடிஞ்சதை நீங்க விடுங்க. சில விட முடியும், ஆனா விட மாட்டோம். விட முடிஞ்சதை விட மாட்டோம். அதே போல விட முடியாததோடு போராடிட்டு இருப்போம். விட முடியாதுன்னா ஆண்டுக்கு ஒப்பு விட, ஆண்டவரே என்னால இது முடியல. நீங்க போராடுறதுக்காக ஆண்டு ஒப்பு கொடுத்து பாருங்க. வேறு சொல்ற தேவனால் கூட அதை பதிவு அல்லேலூயா. யார் ரட்சிக்கப்படக்கூடிய? எல்லா மனிதனையும் ரட்சிக்க என் தேவனாலே கூடும். அல்லேலூயா. ஆகவே விட முடியாத எந்த பாவமா இருந்தாலும், எந்த பழக்க வழக்கமா இருந்தாலும், நீங்க தேவனிடத்துல வரும் பொழுது நீங்க வாங்க, அவர் உங்களை சீர்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்தது எசேக்கியேல் 14:6. எசேக்கியேல் 14:6 வாசிங்க. இதோ நாட்கள் வரும், பாருங்க, கர்த்தருடைய, அதாவது முதலாவது தேவன் அவர்களை எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து அவர்களை திரும்பி வர பண்ணினார். எகிப்துல 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அதுல இருந்து அவர்களை திரும்பி வர பண்ணினார். இப்போ இரண்டாவது பாபிலோன்ல இருந்தும் தேவன் அவர்களை, எல்லாமே கடினமான சூழ்நிலைகள் தான். எகிப்தும் வர முடியாத சூழ்நிலை, இருப்பு களவாய். பாபிலோன் அதே போல அதை விட மோசமான இடம். ஆனால் அதிலிருந்தும் ஆண்டவர் அவர்களை திரும்பி வர பண்ணினவர் நிச்சயமாய் உங்களை என்னை திரும்பி வர பண்ண போதுமானவராக இருக்கிறார். திரும்பி வந்தா என்ன செய்வார்? முந்தின சீருக்கு அவர் நம்மளை கொண்டு செல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 20:1 வாசிங்க. எசேக்கியா ராஜா இப்பொழுது வியாதிப்பட்டு அவன் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறான். வந்து அவனை நோக்கி, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். சரி, போதும். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான் என்று சொல்லும். என் நாட்களில், அதுக்கு முந்தின அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அசிரியாவின் சேனை இஸ்ரவேலுக்கு விரோதமாக, யூதயா தேசத்துக்கு விரோதமாக வருகிறது. அந்த அசிரியாவின் சேனை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வரும்பொழுது, அதே போல எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்திலே போய் அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, எசேக்கியா ராஜா அந்த அசிரியா சேனைக்குள்ளே ஒரே நாள்ல என்ன செஞ்சாதான் 1,85,000 பேரை ஒரு சங்கார தூதன் வந்து என்ன செய்தான்? அவன் சங்கரித்து போட்டான். 19:35 வாசிங்க. என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் அசிரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். அல்லேலூயா. அதற்கு அந்த சம்பவம் நடந்த அதே நேரத்துலதான் இங்க எசேக்கியாவும் வியாதிப்பட்டு இருக்கிறான். அந்நாட்களில் இந்த சம்பவம் நடக்கிற காலத்துலதான் எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கிறான். அதாவது ஒரே நேரத்துல ஒரு சங்கார தூதன் வந்து 1,85,000 பேரை அவன் சங்கரித்தான் என்று சொன்னா, வந்து பட்டயத்தை எடுத்து ஒரே நாள்ல எல்லாத்தையும் கொண்டு போடணும். ஒரே நாள்ல ஏற்பட்ட ஒரு வியாதி, அந்த வியாதி உடனே அந்த விடியற் காலத்துக்குள்ளாக, நீங்க அதுல பாத்தீங்கன்னா அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களா இருந்தார்கள்.
அப்படின்னா ஒரே நாள்ல அந்த இரவுக்குள்ளாகவே அந்த வியாதிப்பட்டு 1,80,000 பேர் மரித்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு வைரஸ் தாக்குது. இன்னைக்கு வைரஸ் கண்டு பயப்படுவோம், அன்னைக்கும் இருக்குது. ஒரே நாள்ல அந்த வியாதிப்பட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, 1,80,000 பேர் மரித்திருக்கிறாங்க. காலையில எழுந்திரிச்சு பாக்குறதுக்கு அவ்வளவு பேர் பணமா இருக்கிறாங்க. வியாதிப்பட்ட உடனே ரொம்ப அது அந்த அந்த வைரஸுடைய தாக்குதல், இன்னைக்கு நிறைய வைரஸ் தாக்குதல் நிறைய இன்னைக்கு உலகத்துல பரவிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில நிறைய, முக்கியமா எப்போ பாருங்க எந்த வைரஸ் பாதிப்பும் ஃபர்ஸ்ட் கேரளால தான் ஸ்டார்ட் ஆகும். நிறைய பாதிப்புகள் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு உண்டாயிடுச்சு. அந்த வியாதிப்பட்டு 1,80,000 மரித்த அதே நாட்கள் தான் இப்ப வியாதிப்பட்டு எசேக்கியாவும் இருக்கிறான். சேம் அதே வைரஸ் தாக்குதலை போல அவனும் இதை பார்த்தவொன்னு எசேக்கியாவுக்கு தோணு சாவ போறான். ஏன்னா இவங்க 1,80,000 செத்து இருக்கிறான். 1,80,000 என்ன செஞ்சிருக்கிறான். அதே நாளிலே அதே காலகட்டத்துல இப்ப என்ன வியாதி வந்தாலும் உடனே நமக்கு கொரோனா வந்து ஞாபகம் தான் வரும். ஒரு தும்மல் போட்டா வந்து கொரோனா ஞாபகம் தான் வருதா வரலையா? கொரோனா வந்தது 2020, 19 ஆரம்பிச்சு 21, 20 ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சு 21 வரைக்கும் லைட். ஆனா இன்னைக்கு ஒண்ணு இருக்கு, கொரோனாவா தான் இருக்கும். ஒரு தும்மல் போட்டாலே ஒண்ணு அதுதான் நமக்கு ஞாபகம் வருது. திடீர் த்ரோட் பெயினோ என்ன தொண்டை கரகரப்போ ஏதோ வந்தாலும் உடனே. அப்போ அதே காலகட்டத்துல 1,80,000 பேர் மரித்து அதே நாள்ல தான் எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கிறான். பார்த்தோன்னு என்ன சொல்லுவோம், அதே வைரஸ் தாக்குது. சொல்றாங்களா இல்லையா? இன்னைக்கு உனக்கு அதே பிரச்சனைனா அதே மாதிரிதான் சிம்டம்ஸ் இருக்கு, அதே மாதிரிதான் எல்லாம் இருக்குது. உழைக்க மாட்டேன். இளையகுமாரன் தன் தகப்படத்தில் ஆஸ்தியை அவன் பெற்றுக்கொண்டு தூரமா போய் துன்மார்க்காம ஜீவித்து ஆஸ்தியை அழித்து போட்டவன், துன்மார்க்காம போனவன், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவன், தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவன். ஆனா இவன் அப்படி கிடையாது. அவன் சொல்லுகிறான், எசேக்கியா ராஜா சொல்லுகிறான், 3ஆம் வசனம் வாசிங்க, 23. ஆ கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். இவன் துன்மார்க்கன் அல்ல, பாவம் செய்தவன் அல்ல. இவன் எப்படிப்பட்டவன்? உண்மையும் உத்தமமாய் நடந்தவன், தேவனுடைய பார்வைக்கு நலமானதை செய்தவன். அப்ப இவனுக்கு இந்த வியாதி வந்துச்சு. அப்பயே இவனுக்கு இந்த வியாதி வந்துச்சு. பொதுவா நம்ம சொல்லுவோம், வியாதி விட்டுட்டா ஏதோ பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அதனாலதான் இந்த வியாதி. ஆனா இவன் மன உத்தமாய் உண்மை உத்தமாய் நடந்தவன், தேவனுடைய பார்வைக்கு நலமானதை செய்தவன். நிறைய அழிவு உலகத்துல வரும்பொழுது எல்லாருக்கும் வரும், எல்லாத்தையும் பாதிக்கும். கொரோனா வந்தாலும் எத்தனை ஊழியக்காரங்க மரித்து போனாங்க, மரித்தாங்களா இல்லையா? எத்தனையோ, அதாவது ஒரு பூகம்பம் வந்து அந்த இடத்துல அழிவுனா கண்டிப்பா அங்க ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கலாம். அல்லேலூயா. தான் சொல்றாரு, சில வேளை கோபுரம் விழுந்து போகுதுன்னா எல்லாருமே அநியாயம் செஞ்சவனா? அங்க இருக்கிற இங்க இருக்கிற நீங்க தான்ப்பா ரொம்ப அநியாயம் செஞ்சவங்க. ஒரு அழிவு நடக்குதுன்னா அங்க பாவம் பெருகி இருக்கிறதுனால மட்டும்தான் அழிவு இருக்குன்ற அர்த்தம் இல்லை. அல்லேலூயா. ஒரு வியாதி, ஒரு கொலை நோய் பரவுது, அதனால எல்லாரும் பாவம் செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது பரவும் போது அநேக நேரங்கள்ல துன்மார்க்கனோடு நீதிமானும் மாறிக்கொள்ளுவது அது கண்டிப்பா நடக்கும். ஆனா இங்க நம்ம நியாயம் தீர்க்க முடியாது. அல்லேலூயா. அது அந்த பரலோகத்துல தெரியும். ஆனா இப்போ இவனுக்கு அந்த வியாதி வந்த பொழுது இவன் என்ன சொல்றான், எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட பொழுது இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்துல வருகிறான், வந்து சொல்லுகிறான், ஐயா
ஒருவேளை ஆண்டவர் சொன்னாரோ இல்ல அவனா சொன்னானோ, ஏன்னா பட்ட வியாதி அப்படி. பாஸ்டர்ஸே ஊழியக்காரர்களே சில நேரங்கள்ல ஒருத்தருடைய சூழ்நிலையை பார்த்து சில நேரங்கள்ல தேவன் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் சில கணிப்புல சொல்லி விடுவார், நீ பிழைக்க மாட்டீங்க, நீங்க பிழைக்கிறது கஷ்டம் சொல்லலாம் கணிப்புல. ஏன்னா இந்த வியாதி நிறைய பேர் மறித்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தாங்க ஊழியக்காரர் இதை நீனும் அதே மாதிரி வியாதி வந்திருக்கு பிழைக்கிறீ இல்லையா. ஆனா பாருங்க, ஆண்டவர் சொன்னான்னு சொல்றதுக்கு ஆண்டவரே அவனுக்கு சொல்லியிருக்கலாம், நீ போய் என்ன செய்யும், தீர்க்கதரிசி அவனிடத்துல அவனை நோக்கி உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றே சொல்லுகிறான். ஒருவேளை கர்த்தரே அவனை சொல்லியிருக்கலாம், இல்ல அந்த சூழ்நிலையை வைத்து அவனும் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த காலகட்டத்துலதான் இவனுக்கு அந்த வியாதி வேதமா இல்லைன்னா அந்த வார்த்தையை அந்த பைபிள்ல போடுறத வேண்டிய அவசியம் இல்லை. அந்நாட்களில் எந்த நாள் 1,80,000 மரித்த அந்த நாள், அந்த காலகட்டம், அந்த நாள்லாம் ஒரே நாள் அல்ல, அந்த காலகட்டம், அந்த சம்பவங்கள் நடந்த காலகட்டங்கள், இதே காலகட்டத்துலதான் இவனும் வியாதிப்பட்டு இருக்கிறான். ஆகவே நான் சொல்லுகிறான், மறிந்து போது பிழைக்க மாட்டேன், ஒரு வீட்டு காரியத்தை என்ன செய்யும். இப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு உடனே வியாதிப்பட்டு சுவர்புறமா திருப்பி உட்கார்ந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணான்னு நினைக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு இருக்கிற வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி. எழுந்து கூட அவனால உட்கார முடிந்திருக்கோ தெரியாது. படுக்கையில இருந்த அவன் ஒருவேளை சோர்புறமா அவன் ஒரு பக்கம் சாஞ்சி தன் முகத்தை திருப்பி படுக்கையில இருந்து கொண்டு கூட அவன் ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவன் வியாதிப்பட்டிருக்க வியாதி எப்படிப்பட்ட வியாதி, எழுந்து உட்கார்ந்து முட்டி போட்டு ஜெபிக்கிற அளவுக்கு அவனுக்கு பலம் இருந்ததா தெரியாது. அவன் அப்படியாக என்ன செய்தான், முகத்தை திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னதா, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியா எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாய் தாவீது இருக்கிறவர் என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணமாக்குவேன். நீ 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடு 15 வருஷங்கள் என்ன செய்வேன், அவன் மறித்து விடுவான். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நீ மறிக்க போகிறாய், நீ மறித்து போவீர், பிழைக்க மாட்டீர் என்று சொன்ன அவனுக்கு இப்போ அவன் தன் முகத்தை சிவப்புறமாக, ஒருவேளை சிவப்புறமாகவும் திருப்பிதான், இல்லைன்னா எருசலேமுக்கு நேராக அவன் ஒரு பக்கமா சாஞ்சி கூட ஜெபம் பண்ணியிருக்கலாம். எப்படியோ அவன் ஜெபம் பண்ணினா அன்று சொல்ல, அவன் விண்ணப்பத்தை கேட்டு, ஒரு விண்ணப்பத்தை கேட்டேன், அவன் மறித்து போவான் என்று அவனுக்கு மறித்து போகிற அவனுக்கு ஆண்டவர் திரும்பியும் அவனுக்கு ஜீவனை கொடுத்து 15 வருடத்தை திருப்பி கொடுத்தான். அல்லேலூயா. அவன் பழைய சீருக்கு செத்து போயிருந்தா, மறித்து போயிருந்தா, அடக்கம் பண்ணப்பட்டு அதோட வாழ்க்கை முடிஞ்சிருக்கு. ஆனால் திரும்ப மறித்து போக வேண்டிய நிலையில இருந்தவனுக்கு ஒரே நாள 1,85,000 பேர் மறித்தாங்க. ஆனா இவனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இவனை ஜீவனை பாதுகாத்தார். ஆண்டவர் அவன் ஜீவனை மீட்டு கொடுத்தார். அல்லேலூயா. சந்தோஷமே இல்லையா? அவர் கரங்களை கட்டிதான் ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. 1,85,000 செத்தாலும் நீங்க ஜெபம் பண்ண கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யறது விசுவாசிக்கிறீங்க. உனக்கு முந்தின சீரை கர்த்தர் தருவார், ஒரு வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்றுவார், இழந்து போன வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவார். அல்லேலூயா. முந்தின சீருக்கு நீ திரும்புவார் என்று சொன்ன ஆண்டவர் எசேக்கியாவுக்கு ஆண்டவர் திரும்பவும் முந்தின சீரை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதே நாள்ல 1,80,000 மறித்தான். ஆனா இவனுக்கோ கர்த்தர் முந்தின சீரை கொடுத்தான். அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல நம்ம எப்போதும் நம்ம ஆராய்ச்சி பண்றதுலதான் இருப்போம். இவன் செஞ்ச பாவமா, தகப்பன் செஞ்ச பாவமா. அல்லேலூயா. ஆனா
அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்ததால் சொல்லப்படலை. ஏன்னா அவன் தேவனுக்கு உண்மையா இருந்தான், பயபக்தியா இருந்தான். அதனால அதுல அவனுக்கு எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அவன் எதிர்பார்த்தது, திரும்பியும் எனக்கு ஆண்டவர் ஜீவனை தரணும், சுகத்தை தரணும், மறுபடியும் திரும்பவும் நான் 15 வருஷம் ராஜாவை ஆளுது செய்யணும், அந்த அரியணையில மறுபடியும் ஏறணும், மறுபடியும் நான் ராஜாவா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட அவன் விண்ணப்பம் பண்ணினபடியே கர்த்தர் மறுபடியும் அவனை அரியணையில வைத்தார். 15 ஆண்டுகள் திரும்பவும் அவன் ராஜாவாக அரியணையை வீற்றிருந்தான். முந்தின சீரை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் முந்தினதை உனக்கு திரும்ப தருவான். அல்லேலூயா. இன்னும் திரும்பியும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறத காட்டிலும் அழுது ஜெபம், பிரச்சனைக்காக, வியாதிக்காக, கஷ்டத்துக்காக கண்ணீரோடு ஜெபம். யார் நான் பாவம் செஞ்சுட்டோம், பாவம் செஞ்ச நான் பாவி என்ற உணர்வு இருந்தா பாவத்துக்கு மணந்துருக்கு. உன் பாவம், நான் பாவம் செஞ்சதா நான் என்ன தவறு செஞ்சேன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஆனாலும் இந்த வியாதி, இந்த கஷ்டம் உங்களுக்கு இருக்குதுன்னா அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவான். எத்தனை விசுவாசிகள்? அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதீங்க. இது எதனால வந்திருக்குமோ அது அந்த நாள் ஜெபம் மட்டும் பண்ணுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவான். அல்லேலூயா. அதே போலதான் யோபுடைய வாழ்க்கையில நடந்தது. யோபுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிங்கள். யோபு 1:3 அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிங்க. யோபு பாருங்க, யோபு அவனுக்கு அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லோரிலும் அவன் பெரியவனாயிருந்தான். 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏறு மாடு, 500 கழுதை. அன்றைக்கும் அதுதான் பெரிய ஆஸ்தி. இன்னைக்கு அது இருந்த பாருங்க, அதோடைய வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்து போட்டு பாருங்க. இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரர் நம்ம தான். இல்லையா? அவ்வளவு அன்னைக்கு கிழக்கத்தி புத்திரில அவன் பெரிய ஆளா இருந்தான். ஆனா ஒரே நாளில அவனுக்கு இருந்த எல்லாம் அவனை விட்டு போனது. இல்லையா? பிசாசு அவனை சோதிக்கும்படியாக 11ஆம் வசனத்தை வாசிங்க. கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால், ஆண்டவருக்கு அவர் சவால் விடுகிறான் பிசாசு. நீ எல்லாத்தையும் கொடுத்ததுனால அவன் விசுவாசிக்கிறான், எல்லாத்தையும் எடுத்துப்பார். விசுவாசிக்கிறானா இல்லையா? நிறைய நேரங்கள்ல நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. எதெல்லாம் நம்ம இழக்கிறோமோ, இழக்கிறதுக்கான காரணம் என்னன்னா செய்த பாவமும் என்று நினைத்து விடக்கூடாது. அல்லேலூயா. இவன் என்ன பாவம் செஞ்சான்? அவன் ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினான். அவ்வளவு தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்தது. தன் வாயினால கூட பதறி அவன் பாவம் செய்யல. அவனை குறித்து ஆண்டவரே சாட்சிதான். என் தாஸ்னா யோபு மேல கண் வைத்தாயோ. அவன் பாருங்க 8ஆம் வசனத்தை வாசிங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாய் அவனை போல. பாருங்க, தேவனுக்கு பயந்தவன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயமே பொல்லாப்புக்கு விலகுவதான். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குன்னு சொல்லுகிற நாம் கூட அநேகர் பொல்லாப்புக்கு விலகி ஜீவிப்பது கிடையாது. உண்மையான தேவனுக்கு பயப்படுகிற பயம் அதுதான். ஆனா அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகி ஜீவித்தான். சன்மார்க்கனா இருந்தான், உத்தமனா இருந்தான். தன் வாயினால கூட அவன் பாவம் செய்யலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்போ அவனுக்கு அந்த விசுவாச சவால் விடுறான்? எல்லாத்தையும் கொடுத்திரல, அதனாலதான் அவன் மேல நம்பிக்கையா இருக்கிறான். எல்லாத்தையும் எடுத்துக்குவார். அநேக நேரங்கள்ல நமக்கு வருகிற இழப்புகள் நம்மை விசுவாசத்துல புடமிடுவதற்காக. இல்லையா? எப்பொழுதும்
நம்முடைய பாவத்தை பாவம் செஞ்சதுனால தான் இவ்வளவு இழப்பு நினைக்கக்கூடாது. பாவம் செய்யும் பொழுதும் இழப்புகள் வரதான் செய்யும். இளையகுமாரனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அதனுடைய நிலை வேற, ரொம்ப பரிதாபமா போச்சு. ஆனா இங்க பாருங்க, இவன் எல்லாத்தையும் இழந்து போனான். தன் சரீரத்துல இருக்க பலனை இழந்து அவன் எவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டான். 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 42:2. ஆனா எல்லாத்தையும் தன் சரீரத்துல அவன்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதாங்க அவன்கிட்ட இருந்துச்சு. என்னது? அவன்கிட்ட இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், உயிர் மட்டும்தான் இருந்துச்சு. மத்த எல்லாம் போயிடுச்சு. அந்த உயிரோட அவன் விசுவாசத்தையும் விடவில்லை. எல்லாத்தையும் இழந்தாலும் அதனால்தான் பிசாசு அவனை சோதிக்க நினைக்கிறான். இன்னைக்கும் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் தெரியுமா? விசுவாசம் உள்ளவன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்துல சில சோதனைகள் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறதுக்கு காரணம் நம்முடைய விசுவாசத்தை கூட விட விரும்புகிறான். எல்லாம் விட்டு போனா கூட அவன் சொல்லுகிறான், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது ஒன்றும். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவனா இருந்தனால்தான் 10ஆவது வசனத்துல வாசிங்க. 42:10. முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு, அல்லேலூயா, ஆண்டவர் அவனை முந்தின சீரை கொண்டு போனான். எப்போ கொண்டு போனான்? அவனை விசுவாசம் புடமிட்டு அவன் சுத்த பொண்ணு என்று விளங்கின போது அவன் எதை இழந்தனோ அதை முந்தின சீர் மட்டும் இல்ல, அதை ரெட்டத்தனையா கொடுத்தார் ஆண்டவர். எவ்வளவு ஆடு மாடு மிருக ஜீவன்கள் இருந்துச்சு, அதை ரெட்டத்தனையா பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்து போனதை குறித்து ஒரு நாள் வேதனைப்படக்கூடாது, வருத்தப்படாதீங்க. ஏன் இழப்பு என்றால் அதற்கு ஒரே காரணம், உங்கள் விசுவாசம் கூட விடப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய விசுவாசம் விளந்து போனாலும் நாம் தேவனிடத்துல எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோம் அதைத்தான் அந்த விசுவாசத்தை மட்டும் விட்டு விடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு முந்தின சீரை திரும்பவும் ஆண்டவர்களுக்கு தருவார். அல்லேலூயா. முந்தின சீருக்கு திரும்ப யார் விசுவாசம் உள்ளவர்களா என்ன உங்க வாழ்க்கையில நடந்தாலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தா கண்டிப்பா முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், பாவம் செய்திருந்தால் பாவத்திலிருந்து நாம் என்ன செய்யணும்? மனம் திரும்பினா ஆண்டவர் நமக்கு முந்தின சீரை தருகிறார். இரண்டாவதாக, நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன இழப்பு வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஜெபத்தை விட்டு விடக்கூடாது. ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் முந்தின சீரை தருவதற்கு போதுமானதா இருக்கு. மற்றவங்களுக்கு எல்லாம் நடக்கிறது போல நமக்கும் நடக்கும், அதை விட அதிகமா கூட சில நடக்கும். ஆனால் உங்க ஜெபம் ஒரு நாள் விடக்கூடாது. அல்லேலூயா. மூன்றாவது காரியம், உங்க விசுவாசத்தை விடக்கூடாது. நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா நீங்கள் இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருவா. முந்தின சீருக்கு உங்களை கண்டிப்பா கொண்டு போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு நபரை சுட்டி காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 40:9. இருந்தது. சொன்னான். இங்கே யோசேப்பு அவன் போத்திபாருடைய வீட்டிலே அவன் அடிமை விற்கப்பட்டான். போத்திபாரு வீட்டிலே அவன் அடிமையா இருக்கிற காலத்திலே போத்திபாருடைய மனைவி அவன் மேல் பொய் குற்றச்சாட்டு சாட்டியதனாலே அவன் சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டான்.
அந்த சிறைச்சாலை என்பது போத்திபார் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒன்றுதான். அங்கே இருக்கும் பொழுது அங்கே அவன் உண்மையா இருந்ததுனால அந்த சிறைச்சாலைக்கு கண்காணியாக அவன் நியமிக்கப்படுகிறான். அப்பொழுது அந்த சிறைச்சாலையில் 2 பிரதானிகள் இருக்கிறாங்க. பிரதானிகள் என்பது ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலான பதவி, அதிகாரம் உடையவர்கள். பிரதானியா சும்மா கிடையாது. தானியேல் ஒரு பிரதானியா இருந்தான். பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், எப்படி ஒரு மாகாணத்துல மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்களோ அதே போல ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பிரதானி இருப்பான். எல்லாத்துக்கும் மேல ஒருத்தன் இருப்பான். அவன் தான் தானியேல் அந்த டாப்புக்கு வந்தான். பிரதானின்னா பிரைம் மினிஸ்டர், அந்த அந்த லெவல். ராஜாவுக்கு அடுத்து அவன் தான், அவன் கண்ட்ரோல்ல எல்லாமே. பிரதானினா சாதாரண. இப்போ இவங்க 2 பேரும், அதாவது சுயம்பாகி பானபாத்திரக்காரன். பானபாத்திரக்காரன்னா அந்த இதுக்கு அவன் தலைவன். இப்போ அவன் மேலேயும் இந்த 2 பேர் மேலேயும் ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டதுனாலே அவர்கள் குற்றவாளிகளா இல்லையா என்பதை ராஜா அதை அறிந்து கொள்வதற்கு கொஞ்ச நாள் அவர்களை சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறார். சிறைச்சாலையில் என்பது அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டது உண்மையா என்பதை அறிந்து கொள்வதற்கான காலம் தவிர சிறைச்சாலைக்குள் போகிற எல்லாரும் குற்றவாளிகள் என்று அர்த்தம் அல்ல. இல்லையா? நம்ம ஒரு ஆள் சிறைக்குள்ள போயிட்டாலே அவன் குற்றவாளி நம்ம உடனே என்ன செய்யலாம் நினைக்கிறோம். ஆனா சிறைச்சாலை என்பது அவர்கள் குற்றவாளிகளா, குற்றம் செய்தவர்களா இல்லையா என்பதை அதை அறிந்து கொள்ள ஒரு காலம். அதான் சிறைச்சாலை அடைக்கப்படுறாங்க. அப்படி சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனநிலை தான் இன்னைக்கு மாதிரி அவங்களுடைய கேஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு வரும், அங்க விசாரிக்கணும், வக்கீல வச்சு சாதிச்சு வரலாம் அப்படின்லாம் கிடையாது. ராஜா என்ன நினைக்கிறான்னு அதான் தலையெடுனா எடுத்துரும். ராஜா சொன்னதுதான். அதான் உள்ள இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பயம், மரண பயம் இருக்கும். எப்போ ராஜா நம்முடைய சிறைச்சேதம் பண்ணுவானோ இல்ல நம்ம உயர்த்துவானோ தெரியல, ஒரே குழப்பத்துல இருக்கிறாங்க. இந்த 2 பிரதானிகளும் அப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறாங்க. 2 பிரதானிகளும் அப்படிப்பட்ட மனநிலை இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர்கள் சொப்பனத்தை காண்கிறார்கள். பானபாத்திரக்காரனும் ஒரு சொப்பனத்தை காணுகிறான், சுயம்பாகி ஒரு சொப்பனத்தை காணுகிறான். இப்போ பானபாத்திரனு காரணத்துக்கு வருகிற சொப்பனம், அவன் ஒரு திராட்சை கொலை என்ன பார்க்கறான், ஒரு திராட்சை செடியை பார்க்கறான். அதுல இருக்கிற பூக்கள் வளர்ந்து பழங்கள் பழுத்து அந்த பழத்தை எடுத்து அவன் புளிந்து திரும்ப பார்வனுடைய கையில என்ன செய்யறான், கொடுக்கிறதா சொப்பனம் பார்க்கிறான். இது அன்றைக்கு அவர்கள் தங்களுடைய தெய்வங்களுக்கு செய்கிற ஒரு வழிபாட்டு முறைகள்ல ஒரு காரியமா தான் இது கருதப்படுகிறது. அதைத்தான் இங்கே அவனும் சொப்பனத்துல அவனுக்கு பார்க்கிறான். இதை பார்த்த உடனே இதை யோசேப்பு பார்க்கிறேன். ஏன்னா அவன் கண்காணி விசாரித்து பார்க்கறான். 2 பேரும் ஒவ்வாறு இருக்கிறாங்க. கூப்பிட்டு அவங்ககிட்ட கேட்கிறான், என்ன ஆச்சு நம்ம சொப்பனம். அப்போ கேட்கும்போது யோசேப்பு அவன் சொல்றான், நீ சொன்னபடி 3 நாளைக்குள்ள என்ன செய்வான், ராஜா அவன் தலையை உயர்த்தி 3 நாளைக்குள்ள உயர்த்தி உன்னை மறுபடியும் அந்த ஸ்தானத்துல என்ன செய்வான். அவன் நீ முந்தின சீருக்கு முந்தின இடத்துக்கு போவான். இவன் யாரு, அதாவது ஒரு பிரதானி என்பது நல்லா தெரியும். ஆனால் இவனுடைய மற்ற காரியம், இப்ப நம்மனா ரசிக்கப்பட்டவனா ரசிக்கப்படாதுன்னு நம்ம எப்ப பார்ப்போம், பாவியா. ஆனா இவனுடைய நிலை, இவன் ஒரு பிரதானி, தேசத்துல ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறான், தேசத்துல உயர்ந்த பதவியில இருக்கிறான், அதிகாரத்துல இருக்கிறான். ஆனா அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை என்ன ஆக போதோ, ராஜா என்ன செய்ய போறானோ, நம்முடைய தலை உயர்த்த போறானா இல்ல நம்ம தலை எடுக்க போறானா தெரியல. எப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், நீ முந்தின சீருக்கு திரும்ப, மறுபடியும் உன் தலையை 3 நாளைக்குள்ள ராஜா உயர்த்தி மறுபடியும் நீ பாத்திரம் கொடுக்கிறவனாக என்ன செய்வாய் இருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிறைய குழப்பத்துல அநேகர் இருக்கலாம். சபைக்கு வெளியில உயர்ந்த பதவியில அதிகாரத்துல இருக்கிறவர்கள், ஒருவேளை குற்றம் செய்தவர்களோ குற்றம் செய்யாதவர்களோ, நீங்கள் குற்றம் செய்யாது இருக்கிறீர்கள் என்றால் நியாயமாய் நீங்கள் அதாவது பாவம் செய்து தண்டிக்கப்படுவதை காட்டிலும் அநியாயமாய் தண்டிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்கள் குற்றம் நிரூபிக்கப்படாமலே நீங்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். என்ன நடக்க போதோ என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருப்பீர்கள். ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார், சிருஷ்டி கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவரே சதா காலமும் ஜீவிக்கிறார், அவரே நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத
தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களை முந்திர சீருக்கு கொண்டு போவார். உங்கள் தலையை மறுபடியும் தூக்குவார். மறுபடியும் நீங்கள் எந்த நிலையில இருந்தீங்களோ, எந்த அதிகாரத்துல இருந்தீங்களோ, எந்த பதவியில இருந்தீங்களோ, எந்த பொசிஷன்ல இருந்தீங்களோ, அதே இடத்துக்கு தேவன் மறுபடியும் உங்களை கொண்டு செல்ல போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அதை செய்ய போதுமானவர். ஒருவேளை உங்கள் மீது பணி சுமத்தப்பட்டு நீங்கள் இருந்த நிலையிலிருந்து தள்ளப்பட்டிருக்கலாம். நீங்கள் வீணான பழி சுமத்தப்பட்டு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இருந்த மேன்மையை இழந்திருக்கலாம். உங்களுக்கு இருந்த அதிகாரத்தை இழந்திருக்கலாம். உங்களுக்கு இருந்த செல்வாக்கை இழந்திருக்கலாம். தேவன் மறுபடியும் அதை தர போதுமானவராக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அது எந்த மனிதன், உலகத்துல எந்த மனுஷனா இருக்கலாம், எந்த ஜாதி, எந்த இனம், எந்த மொழி பேசுறவனா இருக்கலாம், சொல்லப்போன எந்த மதத்தை, நீங்க கிறிஸ்தவனோ கிறிஸ்தவம் அல்லாதவனோ, தேவன் ஒருவர் தான் உங்களுக்கு நியாயம் செய்கிறவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அவர் நியாயம் செய்வார். அவரே நீதியுள்ள நியாயாதிபதி. அவரே உலகத்தை படைத்த சிருஷ்டி கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரங்களில கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த கடவுள் என்று நினைக்கிற கூட்டம் ஒன்று. அநேகர் அப்படிதான் நினைக்கிறாங்க. இவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அவங்க ஜெபம் பண்ணா மட்டும்தான் நடக்கும். இல்ல, பார்வோன் எங்க ஜெபம் பண்ணா, நேபுகாத்து நேச்சர் ஜெபம் பண்ணா. ஆனா நேபுகாத்து நேச்சரும் தேவனை அறிந்து கொள்கிற அறிவை அடைபடி தேவன் கிருபை செய்தார். ஏன்னா அவரே தேவன். அல்லேலூயா. அவர் தான் சிருஷ்டி கர்த்தர். நான் நேற்று கூட ஒரு சில காரியங்களை நான் வாசித்தேன். சில விஷயங்களை நான் வாசித்தேன். தியானிக்கும் போது சில காரியங்களை வாசித்தேன். இன்னைக்கு உலகத்துல இசைக்கியல்ல தான் வாசித்தேன் நினைக்கிறேன். இசைக்கியல்ல வாசிக்கும் போது, தியானிக்கும் போதுதான் ஒரு காரியத்தை உணர்த்தினாரு. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தீர்வை குறித்து சொல்லும் பொழுது 3ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானது ஒன்று உனக்கு. பாருங்க, தீர்வை குறித்து, தேவனுக்கு பயந்த தேவனுடைய ஜனங்களா, தேவன் ஜனங்கள் இருக்கிற இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற ஆபிரகாமின் சந்தை இருக்கிற தேசமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தானியேலை பார்க்கும் நீ ஞானவன். தானியேலை கர்த்தர் ஞானவனாய் ஆண்டவர் பாபிலோன்ல உயர்த்தினார். ஆனா தீர்வை பார்த்து சொல்றார், நீ அவனை காட்டி ஞானவான். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கும் விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு உலகத்துல, அதாவது ஆபிரகாம் சந்ததியாய் இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்களுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்தாலும் இன்னும் பல ஜன கூட்டங்களுக்கு ஆண்டவர் அதை போல விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா எல்லாரும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, உலகத்துல இருக்கு, தேசத்துல இருக்குது. அவர்கள் தாங்கள் தான் ஞானம் உள்ளவர்கள் என்று எண்ணுகிறார்கள். உண்மைதான், நாங்கள் தான் ஞானம் உள்ளவர்கள், எங்களிடத்தில்தான் அதிக ஞானம் இருக்கிறது என்று சொல்லுகிறது உண்மைதான். அந்த ஞானத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் கடவுளை அறிந்தாலும் அறியாவிட்டாலும் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏனால் கடவுள் உங்களை படைத்ததுனாலே ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிறார் என்று சொல்றார். இங்க தீர்வை பார்த்து, தானியேலுக்கு இருக்கிற ஞானத்தை காட்டிலும் அதிக ஞானத்தை நான் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். நீ உன் ஞானத்தினாலும் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியும் உன் பொக்கிஷ சாலைகளையும் உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் குரலை பெருக பண்ணினால் உன் இருதயம் உன் செல்வத்தினால் வேட்டி மேடையாச்சு. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போலாக்குகிறபடினால். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குது, தாங்கள் தான் கடவுள் என்று சொல்லுகிறார்கள். தங்கள் இருதயத்தை தேவனுடைய இருதயத்தை போலாக்குகிறார்கள். இந்த உலகத்துல இருக்கு, தேசத்துல இருக்கு. ஆனால் அந்த ஞானத்தை கொடுத்தது யார்? தேவன்.
அல்லேலூயா. அந்த ஞானத்தை கொடுத்தது யாரு? தானியேலை காட்டிலும் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் தீருவுக்கு. அவருடைய பிள்ளைகளை காட்டில் அதிக ஞானத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்களோ மேட்டிமை அடைந்து யார் கடவுள், நாங்கள் தான் கடவுள், தங்கள் இருதயத்தை என்ன செய்கிறார்கள்? தேவனின் இருதயத்தை போல் ஆக்குகிறார்கள். தங்கள் இருதயத்தை பாத்தீங்களா? கொடுத்தது யாரு? ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் அவர்களை சொல்றாரு, உன்னை என்ன செய்ய பாருங்க. அதுல 7-8 வசனத்துல சொல்லும் பொழுது, இதோ ஜாதிகளை மகா பலவான்களாகிய மறுதேசத்தாரை உனக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன். அவர்கள் உன் ஞானத்தின் அளவுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். உன்னை குழியிலே விழ தள்ளுவார்கள். நீ சமுத்திரங்கள் நடுவே கொலையுண்டு சாகுறது போல. அல்லேலூயா. நான் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, நீ உலகத்துல இருக்கிற மனிதர்களுக்கு எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கடவுள் அல்ல, உலகத்துல எல்லா ஜாதி, எல்லா இனம், எல்லா மொழி பேசுற மனிதர்களுக்கும் அவர் தேவனாகும். அல்லேலூயா. கிறிஸ்தவன் மட்டும் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, அவனுக்கும் எல்லா ஞானத்தையும் பொருளையும் செல்வாய் எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஆனா அவன் மேட்டிமை அடைந்து தான் தேவன் தன் இருதயத்தை தேவன் இருதயத்தை போல ஆக்கும் பொழுது தேவன் அவனை கீழே தள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் சில மேன்மைகளை தரும் பொழுது, நீங்கள் ஆண்டவர் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் உங்களுக்கு மேன்மைகளை தரும் பொழுது ஒரு நாளும் மேட்டிமை அடைந்து உங்கள் இருதயம் தேவனின் இருதயத்தை போல என்ன செய்யக்கூடாது? உயர்த்தப்படக்கூடாது. அல்லேலூயா. தேவனின் இருதயம் போல, தேவனின் இருதயத்தை போல உங்களை உயர்த்துகள் என்றால், அதே அதிகாரத்துல கீழே ஆண்டவர் யாரை லிங்க் பண்றாருன்னா லூசிபரை லிங்க் பண்றார். நீ எங்க இருந்த, எப்படிலாம் இருந்த, நீ எப்படி இருந்து எப்படி விழுந்து போன, அதே போல விழுந்து போவன்னு கீழே என்ன செய்கிறார்? லூசிபரை 13-14 வசனத்துல பாத்தீங்கன்னா அவனை லிங்க் பண்ணி பேசுறார். அல்லேலூயா. எதுக்காக சொல்லுகிறேன் என்று சொன்னார், இந்த நாளில பாருங்க, அந்த பான பாத்திரக்காரன் அவனை கர்த்தர் முந்திரசிற்கு அவனுக்கு எல்லா ஞான அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனா எதனால அவன் சிறைச்சாலைக்குள்ள இருந்தான் தெரியாது. ஆனா ஒருவேளை அவன் தன்னுடைய தவற உணர்ந்திருந்தானோ உணரடையோ தெரியாது. கர்த்தர் மறுபடியும் அவனுக்கு என்ன செஞ்சார்? முந்தின சீரை கொடுத்தது போல இன்னைக்கு அதிகாரத்திலே இருக்கிறவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள், நீங்கள் மனமேட்டிமை அடைந்து விழுந்து போயிருந்தாலும் நீங்கள் மறுபடியும் சிருஷ்டி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் அவர் மறுபடியும் உங்களை முந்தின சீருக்கு கொண்டு வருவதற்கு போதுமானதாக இருக்கிறார். அவரே தேவாதி தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி, அவரை அறிவு உங்களுக்கு உண்டாகும்படி அவர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? அல்லேலூயா. முந்தின சீருக்கு திரும்புவீர்கள் என்று சொன்னதான ஆண்டவர் முதலாவது இளைய குமாரனுடைய வாழ்க்கையிலே, இளைய குமாரன் தன் தகப்பனுடைய ஆஸ்தியை பெற்று